இந்தியாவில் நாடாளுமன்ற பட்ஜெட் கால கூட்டத்தொடர் தொடங்கியது. இரு அவைகளிலும் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கால கூட்டத்தொடரில் 100 நாட்கள் வேலைவாய்ப்பின் பெயரை மாற்றியது மற்றும் எஸ்ஐஆர் பணியை குறித்த விவாதங்களை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி வரும் நிதியாண்டுக்குரிய பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்படுகிறது. முன்னதாக பாரம்பரியமாக செய்யப்படும் அல்வா கிண்டும் நிகழ்வு நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடங்கி வைத்தார். விமான விபத்தில் உயிரிழந்தார் துணை முதலமைச்சர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் கட்சி கூட்டத்திற்காக சிறிய ரக விமானத்தில் செல்லும்போது விமான விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார். அவருடன் சேர்த்து 2 உதவியாளர்கள், 2 விமானிகள் என 5 பேர் உயிரிழந்தனர். இது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விமான விபத்தில் உயிரிழந்த துணை முதலமைச்சர் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத் பவாரின் சகோதரர் மகனாவார். சிவசேனா, பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுடன் கூட்டணி வைத்து 6 முறை துணை முதலமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிதாக சந்தையில் களமிறங்கும் நத்திங் மொபைல் நிறுவனம் முதலாவது குளோபல் ஃப்ளாக்ஷிப் ஷாப்பை பெங்களூருவில் வரும் 14ஆம் தேதி திறக்கிறது. ஆஃப்லைன் ஸ்டோராக இதனை ஆரம்பிப்பதாக தெரிவித்துள்ளனர். அயர்லாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்தை தாக்கிய சந்திரா சூறாவளி புயல். இதனால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு நகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மின்சாரங்கள் துண்டிப்பு, பொதுமக்கள் அவதி. அங்கு ஏற்பட்டுள்ள வெள்ளக்காடு காட்சிகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். முக்கிய தகவல். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 2 மணிக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியம் சார்பில் தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு பிரார்த்தனை நடக்கிறது. சென்னையில் இருக்கும் சென்ட் ஜார்ஜ் மைதானத்தில் வைத்து இந்த கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்காக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேர்வில் 100% வெற்றியை பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான சாட்சியும் வருகிறது. மறவாமல் மாணவ மாணவிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேர்வில் வெற்றி பெறுங்கள். வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி இயேசு அழைக்கிறார் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் கோவை மாவட்டம் பெதஸ்தா அரங்கில் நடைபெறுகிறது. சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அரங்கில் வைத்து இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து வசதிகள், தங்கும் வசதிகள், உணவு வசதிகள் அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்திலும் மறவாமல் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை குடும்பத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள்.